ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. அது என்ன, ஒரு சாரியை ப்ரீப்ளீட் பண்ணி ஒரு 10 பின் போட்டு தரதுக்கு அவ்வளோ காசு, 50 ரூபாய்க்கு பண்ணி தரதுக்கு கூட ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களே, எதுக்காக இந்த அமௌண்ட் சார்ஜ் பண்றோம்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு சாரியை அயன் பண்றதுக்கே ஜம்போ கிளிப், சேஃப்டி பின்னு, அயன் பாக்ஸ், டேபிள், அயன் பண்ண சாரியை போட்டு கொடுக்க ஜிப்லாக் கவர்ஸ், இப்படி குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எங்க கிடைக்குங்கிற கம்ப்ளீட் ரீசர்ச் மட்டும் இல்லாம காட்டன் சாரிக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வைக்கணும், சில்க் சாரீஸ்க்கு எவ்வளவு டெம்பரேச்சர் வைக்கணும், எந்த கிளாத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற கம்ப்ளீட் நாலேஜுமே ஒரு இடத்துல பே பண்ணி கத்துக்கிட்டு வந்துட்டு இருப்போம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன ட்ரெண்டுங்கிற வரைக்குமே அப்டேட்ல இருக்கும். அது போக நின்னுகிட்டே வேலை பாக்குறதுனால நெக் பெயின், பேக் பெயின், லெக் பெயின் சொல்லிட்டு எல்லா பெயினையுமே தாங்கிக்கிட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற எங்களுக்கு அதுக்கேற்ற அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ஏன் தயங்குறீங்க? எனக்கு 10 ப்ளீட்ஸ் 15 ப்ளீட்ஸ் வேணும்னு கேட்குற உங்களால அதை எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தானே எங்கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ நாங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லையே. எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கரெக்டாக சொல்லியிருந்தா கமெண்ட்ல ரெட் டாட் போஸ்ட் பண்ணுங்க. மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.